ஆறுமுகமும் கண்மணியும் சேர்ந்து அந்த ஹாஸ்பிட்டல் போறாங்க. அங்க போயிட்டு இந்த மாதிரி அவங்கள அந்த டாக்டரை போய் பாக்குறாங்க. அந்த டாக்டர் வந்துட்டு கண்மணியோட காலெல்லாம் செக் பண்ணி பாக்குறாங்க. ஏமா, நீ நடக்கிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குமா, உன்னோட காலுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, கூடிய சீக்கிரத்துல நீ நடந்துடலாம் அப்படின்னு அந்த டாக்டர் சொல்லவும் இதை கேட்டுட்டு ஆரம்பம் கண்மணிக்கு ரொம்பவே சந்தோஷமாகிருது. நீங்க இதுக்கு முன்னாடி என்னென்ன டாக்டர்கிட்ட பாத்தீங்க, அவங்க எழுதி கொடுத்த மாத்திரை எல்லாம் வச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது இருக்கு டாக்டர் அப்படின்னு கண்மணி வந்து அந்த மாத்திரை அப்புறம் அவங்க யூஸ் பண்றதெல்லாம் எடுத்து காட்டுறாங்க. டாக்டர் பேரையும் காட்டுறாங்க. அவங்க காட்டின மாத்திரையை பார்த்ததுமே டாக்டர் அதிர்ச்சி ஆயிடுறாங்க. என்னம்மா, இந்த மாத்திரை தான் நீங்க போடுறீங்களா அப்படின்னு டாக்டர் கேட்குறாங்க. ஆமாம் மேடம், டெய்லியும் இந்த மாத்திரை தான் நான் போட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு கண்மணி சொல்லவும் இதை கேட்டுட்டு டாக்டர் அதிர்ச்சி ஆயிடுறாங்க. ஏம்மா, நீ இந்த மாத்திரையை போட்ட அப்படின்னா நாளுக்கு நாள் உன்னோட காலு இன்னும் சரியாகிறதுக்கு வாய்ப்பு இல்லாமே ஆயிருமா, நீ எங்க நீ இதை வாங்குற அப்படின்னு கேட்குறாங்க. மேடம், இங்கே பாருங்க மேடம், இந்த மாதிரி தான் இந்த லிஸ்ட்ல உள்ளதான் நான் வாங்குறேன் அப்படின்னு கண்மணி அந்த லிஸ்ட்லையும் காட்டுறாங்க. டாக்டர் எழுதி கொடுத்தது ஒன்னா இருக்கு, நீ வாங்குற மாத்திரை வேறையா இருக்கேம்மா, ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இந்த டாக்டர் எழுதி கொடுத்தது தான் உண்மை, இனி கையில வச்சிருக்க மாத்திரை வேற அப்படின்னு சொன்னதும் இதை கேட்டுட்டு கண்மணியும் அதிர்ச்சி ஆகுறாங்க. சரிங்க டாக்டர், நீங்க இப்ப என்ன தேவையோ அதை எழுதி கொடுங்க அப்படின்னு கண்மணி சொல்லி அங்க மாத்திரை எழுதி வாங்கிட்டு இங்க வர்றாங்க. இங்க கண்மணி வெளியே வந்ததும் ஆறுமுகம் வந்து கண்மணி கிட்ட கேக்குறாரு. என்ன கண்மணி, நீ இவ்வளவு நாளா நீ மாத்திரை வாங்கி போட்டுக்கிட்டு இருக்க, யார் உனக்கு மாத்திரை வாங்கி கொடுப்பா அப்படின்னு ஆறுமுகம் கேக்குறாரு. அது வந்துங்க, நான் வெளிநாட்டுல போய் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு வந்ததுல இருந்தே இந்த மாத்திரைய ஈஸ்வரி அத்தை தான் வாங்கி கொடுக்குறாங்க. அவங்க பையன் போசனனும் சேர்ந்துதான் எனக்கு இந்த 2 மாத்திரைய வாங்கி கொடுக்குறாங்க. அவங்க கிட்ட டாக்டர் எழுதி கொடுத்த சீட்டை கொடுத்தா அவங்க அந்த மாத்திரையை வாங்கி கொண்டாந்து கொடுத்துருவாங்க அப்படின்னு கண்மணி சொல்லவும் இதை கேட்டுட்டு ஆறுமுகம் அதிர்ச்சி ஆயிடுறாரு. ஒருவேளை உங்க சித்தி ஈஸ்வரி தான் இந்த வேலையை பார்த்திருக்கணுமோ, உனைய ஒரு ஆகாதவனுக்கு கல்யாணத்தை பண்ணி கொடுத்து சொத்து அடையணும்னு ஆசைப்பட்டவங்களுக்கு உன்னோட கால் இப்படியே இருக்கணும்னு நினைக்க மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம் அப்படின்னு ஆறுமுகம் ரொம்ப கோவப்படுறாரு. உடனடியா கிளம்பி கண்மணி நம்ம இங்கிருந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு திடுதிப்புன ஆறுமுகமும் கண்மணியும் அங்கிருந்து வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வந்ததும் வேகமா வந்துட்டு ராஜாங்க வந்து, என்ன கண்மணி, ஏன் மாப்பிள்ள சீக்கிரமா வந்துட்டீங்க, இன்னும் நாள் இருக்குல்ல அப்படின்னு ராஜாங்க கேக்குறாரு. மாமா, எங்க மாமா ஈஸ்வரி அத்தை எங்க அப்படின்னு ஆறுமுகம் ரொம்ப கோவமா கேக்குறாரு. அங்க ஈஸ்வரி இருக்கிறத பார்த்துட்டு ஆறுமுகம் வேகமா ஓடி வந்து ஈஸ்வரியை பார்த்து முறைக்கிறாரு. என்னடா, என்ன பார்த்து முறைக்கிற அப்படின்னு ஈஸ்வரி கேக்குது. சித்தி பார்த்து பேசுங்க அப்படின்னு கண்மணியும் கோமா பேசுறாங்க. என்ன கண்மணி, இவன் சாதாரண ஒரு டிரைவரு, இவனுக்கு என்ன நான் மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு ஈஸ்வரி சொல்லுது. உடனே கண்மணி சொல்றாங்க, அவர் ஒன்னும் டிரைவர் கிடையாது, அவரு என்னோட வீட்டுக்காரு, இனிமே அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுங்க அப்படின்னு கண்மணி சத்தம் போடுறாங்க. அதை விட கண்மணி, என்னங்க பண்ணி வச்சிருக்கீங்க, என்ன பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு ஆறுமுகம் வந்து ஈஸ்வரி கிட்ட கோமா கேக்குறாரு. என்ன நான் பண்ணேன் அப்படின்னு ஈஸ்வரியும் திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கு. ஆறுமுகம் வந்து அந்த மாத்திரை எடுத்து காட்டுறாரு. இது என்னன்னு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது ஈஸ்வரி வந்து அதிர்ச்சி ஆகுது. அப்படியே ஆறுமுகம் வந்து ஈஸ்வரிய அரைஞ்சுறாரு சப்புன்னு. இதை பார்த்துட்டு சன்னாசி அப்புறம் ராஜாங்க எல்லாரும் ஷாக்கா பாக்குறாங்க. என்னங்க இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கிட்ட ஆறுமுகம் கேக்குறாரு. உடனே ராஜாங்க வந்து, என்ன மாப்பிள்ள என்ன ஆச்சு, ஏன் உங்களை போட்டு அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க கேக்குறாரு. அது வந்து மாமா, அங்க என்னோட ஃப்ரெண்டு சொன்னான்னு சொல்லிட்டு ஒரு டாக்டரை பாக்குறதுக்காக நானும் கண்மணியும் போயிருந்தோம். அவங்க கண்மணி போடுற மாத்திரையெல்லாம் கேட்டு வாங்கினாங்க. அதை பார்த்தா இவங்க கண்மணி யூஸ் பண்ற மாத்திரை வந்து எப்பவுமே கால் குணமாகிறதுக்கு வாய்ப்பே இல்லாத மாத்திரையை தான் கண்மணி போட்டுக்கிட்டு இருந்திருக்கா இவ்வளவு நாளா. அந்த மாத்திரையை வாங்கி கொடுத்தது வேற யாரும் இல்ல மாமா, இந்த நிக்கிறாங்களே இந்த ஈஸ்வரி, அவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயம் எல்லாத்தையுமே ஆரம்பம் சொல்லவும், என்ன கண்மணி இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க கேக்குறாரு. ஆமாப்பா, நான் டாக்டர் எழுதி கொடுத்த மருந்து சீட்டை ஈஸ்வரி சித்துக்கிட்டையும் போசன்னங்கிட்டையும் கொடுத்துதான் நான் இவ்வளவு நாளா வாங்கிட்டு வர சொன்னேன்.
ஆனா அவங்க இப்படி பண்ணுவாங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலப்பா அப்படின்னு கண்மணி அழுகுறாங்க. வேகமா வந்து சன்னாசி போட்டு அடிக்கிறாரே, உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா இப்படி பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு சன்னாசி வந்து ஈஸ்வரியை போட்டு திட்டுறாரு. மோகனா வந்து என்னோட புள்ள வாழ்க்கைய ஒண்ணுமில்லாம ஆக்கணும்னு முடிவு பண்ணிட்டேல, இந்த ராஜாங்கத்தோட பிள்ளைய ஒண்ணு கூட நல்லா இருக்க கூடாதுன்னு நீ நினைச்சிட்டல ஈஸ்வரி அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க ரொம்ப கோவப்படுறாரு. இனிமே யாருமே என் முகத்துல முடிக்க கூடாது, ஒழுங்கு மரியாதையா இந்த வீட்டை விட்டு கிளம்பு அப்படின்னு ராஜாங்க ரொம்ப கோவப்படுறாரு. கண்மணி ஓடி போய் ராஜாங்கத்தை கட்டி பிடிச்சு அழுகுறாங்க. இதுதான் அடுத்தடுத்து நடக்க போகுது. ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.